கோல்டு வந்து ஏறிக்கிட்டே போகுது. கோல்டு எப்போ தான் இறங்க போகுது? அதுதான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கோல்டு எவ்வளோ ஹை வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு? எப்படி இறங்கும்? எவ்வளோ நாள்ல இறங்கும்? அதுதான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க. கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ இறங்குறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி கோல்டோட ஹிஸ்டரி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ நாளைக்கு ஏறி இருக்கு? எவ்வளோ நாளைக்கு இறங்கி இருக்கு? இதுக்கு முன்னாடி நடந்தது. ஏன்னா 1953ல இருந்து 1980 வரைக்கும் இது வந்து ஒரு 27 வருஷத்துக்கு ஃபுல்லாவே அப் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. அதாவது $850 வரைக்கும் போயிருக்கு. 19 இயர்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. அதாவது 1980ல இருந்து 1999 வரைக்கும் இட் ட்ராப் அன்டில் $251. ஸோ 27 இயர்ஸ் அப் ட்ரெண்ட், 19 இயர்ஸ் டவுன் ட்ரெண்ட். ரெண்டாவது 1999ல இருந்து 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மேஜர் புல் ரன். அப்பதான் $1921 போயிருக்கு. 12 வருஷத்துக்கு மார்க்கெட் வந்து புல் ரன் அப் அன்டில் 1921 வரைக்கும் போச்சு. இதோட டவுன் ட்ரெண்ட் எத்தனை வருஷம் ஆச்சு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் ஆச்சு. $1000 வரதுக்கு, $1046 வரதுக்கு. 15ல இருந்து 2025 வரைக்கும் 10 வருஷம் ஆச்சு. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற டாலர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா $3900 இருக்கு. ஸோ இந்த அப் ட்ரெண்ட் எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா மேபி இன்னும் 1 இயர் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே $4000 $4200 வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எத்தனை வருஷத்துல இறங்கும்னு பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடாதீங்க. எவ்ரி டவுன் ட்ரெண்ட் வந்து அட்லீஸ்ட் மினிமம் 4 வருஷம் டு 5 வருஷமாச்சும் ஆகும் உங்களுக்கு 50% கீழே இறங்கி வரதுக்கு. அதாவது இனிஷியலி $1900 இருந்து $1000 வரதுக்கு 4 இயர்ஸ் ஆச்சுல. இப்போ $4000 இருந்து குறைஞ்சி அட்லீஸ்ட் 2500 இல்லை $2000 வரணும்னா வந்தா அட்லீஸ்ட் வில் டேக் 5 to 4 இயர்ஸ். உடனே இறங்காது. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து இட் வில் கிவ் டைம் டு கரெக்ட் இட் செல்ஃப். ஏன்னா 10 வருஷம் ஏறி இருக்கு இப்போ கண்டினியூஸா. ஸோ நீங்க ஒரு வருஷம் 6 மாசத்துல எதிர்பார்த்தீங்கன்னா இறங்கினாலும் ரொம்ப இறங்காது. இட் வில் டேக் டைம் அட்லீஸ்ட் 3 to 4 இயர்ஸ் டு கம் டவுன். இதுதான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஐ மைட் பி ராங் ஆல்சோ. என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.